ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்கொட்டை காய்கறி மண்டி. இதை பலக்காய் மண்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேருக்கு கழனி மண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அரிசி கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றுவாங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், மணமாகவும் இருக்கும். வாங்க இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 6லேருந்து 7 பூண்டு, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிப்போம். இதோடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எனக்கு 5 வெண்டைக்காய் தான் சேர்த்துருக்கேன். கூடவே கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்க்க போகிறேன். அதனால் வெண்டைக்காய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். மண்டிக்கு பொதுவாகவே நாட்டு காய்கறிகள் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதோட அவரைக்காய், காராமணி இதெல்லாம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை மொச்சையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 4 கத்திரிக்காய், 1 வாழைக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். காய்கறியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லாத்துலேயுமே மஞ்சள் சேர்த்து வதக்குங்க, நல்லது உடம்புக்கு. காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி கழுவுன 2வது தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ கரைச்சி புளியை சேர்த்துப்போம். அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா புளியை கரைச்சி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் அந்த புளி தண்ணியோட ஊற்றி கொதிக்க வைங்க. அரிசி மாவை விட அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து செய்கிறது தான் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தால் 2 தண்ணி கழுவி ஊற்றிட்டு 3வது தண்ணியில் புளியை கரைச்சி ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி மாங்காய் சேர்த்து தான் மண்டி செய்ய போகிறேன். மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் புளி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த அளவு காய்கறிக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி போதும். இதோட அரை மாங்காவை துண்டு பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட உப்பு போட்டு வேக வச்சா பலாக்கொட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். பலாக்கொட்டையை இப்போவே சேர்த்து கொதிக்க விட்டு தான் அதில் இருக்க உப்பு, காரம், புளிப்பெல்லாம் அந்த கொட்டையிலையும் சேரும். காய்கறி நல்லா வெந்து அந்த மண்டி கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மண்டிக்கு புளிப்பும் காரமும் சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ தான் சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். காய்கறியெல்லாம் நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு. இப்போ கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா பலாக்கொட்டை காய்கறி மண்டி ரெடி ஆயிரும். மண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த மண்டி ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு தொக்கு பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பழைய சோறாக இருந்தாலும் சரி, தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, ஒரு கை எடுத்து அது மேலே 1 ஸ்பூன் இந்த தொக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.